ஃப்ரெண்ட்ஸ், நான் சொந்தது கோபி திருச்சி. நம்ம இங்கே வந்திருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட வாழைத்தாரில் ஒரு பழம் பழுத்து போச்சு. ஒரு தார் பழுத்து போய் என்ன போச்சுன்னா கிளியெல்லாம் கொத்துன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சரி வாங்க வெட்டிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். இதுன்னு இந்த தார் தான் நல்லா பழுத்து போச்சு. மேலே இருக்கிறதால பாதியில் கிளி கொத்திடுச்சு. வெட்டிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. ஃபைனலாக கிளி கொத்தாத பழத்தை நல்லா கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்றே ஒன்று தான் கிளி கொத்தாமல் இருக்குது. எப்படிக்குன்னு சாப்பிட்டு இந்த ஒரு பழம் மட்டும்தான் கிளி கொத்தாமல் இருக்குது. எப்படிக்குன்னு சாப்பிட்டு வைப்போம். நல்லா இருக்கு, அது சூப்பராக இருக்குது. ஏன்னா கிளி கொத்தாமல் விட்டுருக்கு. 2 நாள் விட்டுருந்தோம், அதையும் கொத்திருக்கும். அதுவும் இல்லாமல் வாழைப்பழம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தோட்டத்துலேயே பழுத்த பழத்தை சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே பழுக்க வச்சு சாப்பிட்றத விட. உங்கள் ஊர்லேயும் போய்ட்டு எங்கேயாச்சும் கிளி ஊற்றுன்னு வாழைப்பழத்தில் நல்ல வாழைப்பழத்தை சாப்பிட்ருக்கீங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க.